அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 3. இன்னைக்கு நம்ம படிக்க போகிற பாடம் என்னன்னா வளரும் வணிகம். அடுத்ததா வினா எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள். இதை பற்றி இலக்கணத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். வளரும் வணிகம் இந்த பாடத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணிகம்னா என்ன, வணிகம் எவ்வாறு நடைபெற்றது, வணிகத்தில் எந்த நகரங்கள் சிறந்து விளங்கியது, வணிகத்தை பற்றி இலக்கியங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, நம் தமிழ்நாட்டு வணிகம், அதாவது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சோம், தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் இறக்குமதி செஞ்சோம். அவ்வளோதாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த பாடத்தில் இருக்குது. நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். வணிகம்னா என்ன? ஒரு பொருளை வாங்குவதும் விற்பதும் வணிகம். நமக்கு தேவையான எல்லா பொருளும் நாமளே உற்பத்தி செய்ய முடியாது. நமக்கு தேவையான சில பொருட்களை பிறரிடமிருந்து வாங்கி தான் பயன்படுத்திக்கிறோம். அதாவது சில பொருட்களை வாங்குவதும் விற்பதும் வணிகம்னு சொல்கிறோம். அவ்வளோதாங்க. பொருட்களை விற்பவரை வணிகர்னு சொல்லுவாங்க, பொருட்களை வாங்குபவரை நுகர்வோர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எப்படி வணிகம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் என்கிட்ட ஒரு பொருள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பொருளை நான் கொடுத்துட்டு எனக்கு தேவையான ஒரு பொருளை அங்கிருந்து வாங்கிக்குவேன். அவ்வளோதாங்க. பொருட்களை பரிமாற்றம் செய்து கொண்டாங்க. இதை தான் பண்டமாற்று அப்படிம்பாங்க. பண்டங்களை மாற்றிக்கொள்வது. என்கிட்ட நெல் அதிகமாக இருக்குன்னா நான் நெல்லை கொடுத்துட்டு எனக்கு உப்பு தேவைன்னா உப்பை நான் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்குவேன். இதுதான் பண்டமாற்று வணிகமாக செஞ்சாங்க. சரிங்க, இந்த வணிகம் எந்தெந்த வழிகளில் செய்தாங்க அப்படின்னா, தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். தரைவழி வணிகத்துக்கு சில விலங்குகளை பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த விலங்குகள் என்னென்னா எருது, குதிரை, கழுதை. நீர்வழி வணிகம் எப்படி செஞ்சாங்கன்னா, கப்பல் மூலிமா செஞ்சாங்க. கப்பல் நிற்கிற இடத்த துறைமுகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கப்பல் நிற்கிற இடத்த துறைமுகம் அப்படிம்பாங்க. இந்த துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நகரங்களை பட்டினம், பாக்கம்னு சொல்லுவாங்க. துறைமுக நகரங்கள், துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நகரங்களை என்ன பெயரிட்டு அழைத்தார்கள்னா பட்டினம், பாக்கம். சரிங்க, ஒரு தனிநபர் பண்ணின வணிகத்தை தனிநபர் வணிகம்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் குழுவாக சேர்ந்து செஞ்ச வணிகத்தை நிறுவன வணிகம்னு சொல்லுவாங்க. நம் தமிழ்நாட்டில் தலைச்சிறந்த துறைமுகம் அப்படின்னா பூம்புகார். தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகம் எது அப்படின்னா பூம்புகார். சரிங்களா? இப்போ இந்த பாடத்தில் வணிகத்தை பற்றி இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்க, பாலோடு கூலோடு பெயரும் குறுந்தொகை. அதாவது முல்லை நில மக்கள் என்ன பண்ணனாங்கன்னா, பால் கொடுத்துட்டு கூழ் வாங்கிட்டு போனாங்க. முல்லை நிலம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். முல்லை நிலம்னா என்ன? காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம் அப்படிம்பாங்க. அந்த முல்லை நிலத்தில் கால்நடைகள் அதிகமாக வளர்த்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாலை கொண்டு மக்கள்கிட்ட கொடுத்து கூழ் அது வாங்கி சாப்பிட்டாங்களாம். சரிங்களா? பால் கொடுத்து கூழ் வாங்கிட்டு போனாங்க. இது குறுந்தொகைங்கிற இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு. பாலோடு கூலோடு பெயரும். ஒரு சின்ன தொகை இருந்தால் பால் வாங்கி குடிச்சிக்கலாம், ஒரு சின்ன தொகை இருந்தால் கூழ் வாங்கி குடிச்சிக்கலாம். குறுந்தொகை அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்க, பொன்னோடு கரியோடு பெயரும் அகநானூறு. இங்கே கரிங்கிறது அதுக்கான அர்த்தம் என்னன்னா மிளகு. சரிங்களா? யவனர்கள் பொண்ணு, அதாவது தங்கத்தை கொண்டு கொடுத்துட்டு மிளகை வாங்கிட்டு போனாங்களாம். யவனர்கள்னா யாரு? ரோமர்களையும் கிரேக்கர்களையும் யவனர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்கம் கொண்டு கொடுத்து மிளகு வாங்கிட்டு போனாங்களாம். அந்த அளவுக்கு மிளகு மருத்துவ குணமும் மிக உயர்ந்ததாகவும் இருந்திருக்கு அந்த காலத்தில். சரிங்களா? இப்போ தங்கமாக இருக்கட்டும், மிளகாக இருக்கட்டும், நம்ம காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து தான் அதை வாங்கணும். அகநானூறு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொன்னோடு கரியோடு பெயரும்னா அகநானூறு. அடுத்ததாக பாருங்க, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் நற்றிணை. இதில்
மலைவாழ் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிட்டு போனாங்களாம். உமடன்னா உப்பு விற்கிறவங்க, சரிங்களா? நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிட்டு போயிருக்காங்க. நற்றிணை, உப்பு போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை அதாவது பால் குறுகிய தொகை இருந்தால் பாலும் கூழும் வாங்கிடலாம். குறுந்தொகை கொஞ்சம் காசு சேர்த்து வேணும் நமக்கு, பொண்ணும் கறியும் வாங்குறதுக்கு. அகநானூறு, நெல்லை கொடுத்து உப்பு போட்டு நெல் உப்பு அப்படின்னு இடம் பெற்றிருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நற்றிணை அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சாங்க, என்ன பொருட்கள் இறக்குமதி செஞ்சாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்த பொருட்கள் என்னன்னா தேக்கு, சந்தனம், மயில் தோகை, அரிசி, இஞ்சி, மிளகு. தேக்கு, சந்தனம் வாசனை பொருட்கள், மயில் தோகை அலங்கார பொருள், அரிசி, இஞ்சி, மிளகு உணவுப் பொருட்கள். அவங்க மருத்துவ குணத்துக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? தேக்கு, சந்தனம், மயில் தோகை, அரிசி, இஞ்சி, மிளகு. இறக்குமதி செஞ்ச பொருட்கள் என்னென்ன? சீனாவிலிருந்து என்னென்ன பொருட்கள் இறக்குமதி செஞ்சாங்கன்னா கண்ணாடி, கற்பூரம், பட்டு. சீனாவிலிருந்து 3 பொருட்கள் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலிருந்து குதிரையை இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அரேபியாவிலிருந்து குதிரை இறக்குமதி செஞ்சுருக்காங்க, சரிங்களா? அடுத்ததாக பாருங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினார் பட்டின பாலை, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பட்டின பாலை. அதாவது நம் வணிகர்கள் வணிகத்தில் நேர்மையாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறத இந்த பட்டினப்பாலை நமக்கு சொல்லுது. நடுவு நின்ற நன்னெஞ்சினார், நடுநிலையில் நின்று தான் வணிகம் செஞ்சுருக்காங்க. அதாவது பொருட்களை ஏமாத்துனதே கிடையாது அப்படிங்கிறது பட்டினப்பாலை சொல்லுது. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது, சரிங்களா? பொருட்களை வாங்கிக்கும் போதும் அளவுக்கு அதிகமாக வாங்கிக்க மாட்டாங்க, கொடுக்கும் போதும் குறைச்சி கொடுத்துட மாட்டாங்க. நேர்மையாக வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பட்டினப்பாலைங்கிற இலக்கியம் சொல்லியிருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பட்டிமன்றத்தில் எப்பயுமே மிகைப்படுத்தி சொல்லினாலும் சரி, குறைப்படுத்தி சொன்னாலும் சரி, நீதியாக தான் சொல்லுவாங்க. நடு நிலைமையில் நின்று தான் நடுவர் தீர்ப்பு சொல்வார், சரிங்களா? ஒருத்தர் மிகைப்படுத்தி சொன்னாங்க, இல்லை ஒருத்தர் ரொம்ப குறைச்சி சொன்னாங்கங்கிறதுக்காக தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு பட்டிமன்றம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நடு நின்ற நன்னெஞ்சினார், கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைவுபடாது, சரிங்களா? இப்போ இருக்கிற மக்கள் கடைக்கு சென்று நேரடியாக பொருட்களை வாங்குறதுக்கு நேரம் பத்தலை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இணையதள வணிகத்தை பயன்படுத்திக்கிறாங்க, சரிங்களா? அவ்வளோதாங்க, வணிகத்தை பற்றி நம்ம படிச்சிட்டோம். இப்போ இதுக்கான மதிப்பீடை பற்றி படிக்கலாம். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யாருன்னா நுகர்வோர். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவரை நுகர்வோர்னு சொல்வோம். ரெண்டாவது பாருங்க, வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வணிக சாத்து. வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வணிக சாத்து. மூன்றாவது பாருங்க, பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. நாலாவதா பாருங்க, மின்னணு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எடுத்து எழுதுக. கரன்சி நோட் பணத்தால், பேங்க் வங்கி, செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் மின்னணு மயம். அடுத்ததான் டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை. இணையதள வணிகம் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். இ காமர்ஸ் மின்னணு வணிகம். அவ்வளோதாங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோம். அடுத்ததில் இலக்கணம். சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா ஒரு பொருளையோ ஒருவரையோ சுட்டி காட்ட பயன்படுத்தும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள்.
சுட்டெழுத்துக்கள்னு என்னென்ன சொல்கிறோம்னா ஆ இ உ. சரிங்களா? உ தற்போது பயன்படுத்துவது இல்லை. இந்த சுட்டெழுத்துக்களில் அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, சுட்டு திரிபு இதை பற்றி தான் படிக்க போகிறோம். இப்போ அகச்சுட்டு அப்படின்னா சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. எடுத்துக்காட்ட பாருங்க, இவன், அவன், இது, அது. இவன்கிற எழுத்துல ஈ எழுத்து தான் சுட்டெழுத்து. நம்ம சுட்டெழுத்து என்னன்னு படித்தோம்? ஆ இ உ. ஊ பயன்பாட்டில் இல்லாததுனால நம்ம ஊவை விட்டுறலாம். ஆ இ. இப்போ இந்த இவனில் ஈங்கிற எழுத்தை நம்ம எடுத்துட்டோம், சுட்டெழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா வன் அப்படிங்கிறது ஒரு பொருள் தருமா? இல்லை, பொருள் அது இல்லை. சரிங்களா? அவன் ஆ எழுத்தை நீக்கிட்டோம்னா வன், வன்கிற எந்த ஒரு பொருளுமே இல்லை. இது ஈ எடுத்துட்டோம், தூங்குற பொருள் இல்லை. அது ஆ எடுத்துட்டா தூங்குற பொருள் இல்லை. சரிங்களா? அப்போது சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டோம்னா பொருள் தராத எழுத்துக்கள் அகச்சுட்டு. சரிங்களா? அடுத்ததாக புறச்சுட்டு. சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. எடுத்துக்காட்டா அவ்வானம், இம்மலை. இதில் சுட்டெழுத்தான ஆவை எடுத்துட்டோம்னா வானம், அது பொருள் தரும். சரிங்களா? இம்மலை ஈங்கிற சுட்டெழுத்தை நீக்கிட்டாலும் மலைங்கிற பொருள் தருது. அப்போது சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரக்கூடியது புறச்சுட்டு. சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தராது அகச்சுட்டு, பொருள் தரும் புறச்சுட்டு. அடுத்ததான் அண்மை சுட்டு. அண்மைனா அருகில் உள்ளவரை சுட்டுவது. அண்மை, அருகில். சரிங்களா? அண்மை சுட்டுனா அருகில் உள்ளவரை சுட்டுவது அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து அப்படின்னா ஈ. சரிங்களா? அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. எடுத்துக்காட்டு இவன், இது. பக்கத்தில் இருக்கிறது தானே இவன், இது அப்படின்னு சொல்லுவோம். அருகில் உள்ளவரை சுட்டுவது அண்மை சுட்டு. சேய்மை சுட்டுனா பாருங்க, தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேய்மை சுட்டு. இது சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. எடுத்துக்காட்டா அவன், அது. தொலைவில் உள்ளவதை சுட்டுவது சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. சுட்டு திரிபு அப்படின்னா ஆ இ மாற்றம் பெற்று திரிந்து வருவது. சரிங்களா? அதாவது அவன், இவன் அப்படிங்கிறத அந்த, இந்த அப்படின்னு திரிந்து வருவது சுட்டு திரிபுன்னு சொல்லுவோம். அவ்வளோதாங்க, நம்ம சுட்டெழுத்துக்கள் படிச்சிட்டோம். சுட்டெழுத்துக்களில் நம்ம என்னென்ன படித்தோம்? சுட்டெழுத்துனா என்ன? ஒரு பொருளையோ ஒரு நபரையோ சுட்டிக்காட்ட பயன்படுத்துவது சுட்டெழுத்துக்கள்னு சொன்னோம். ஆ இ உ நம்ம பயன்படுத்துறது இல்லை, ஆவும் ஈயும் தான் இப்போ பயன்படுத்திட்டு வரோம். அகச்சுட்டுனா சுட்டெழுத்தை நீக்கிட்டோம்னா அது பொருள் தராது அகச்சுட்டு. சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரக்கூடியது புறச்சுட்டு. அருகில் உள்ளவதை சொல்கிறது அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. தொலைவில் உள்ளவற்றை சொல்வது சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. ஆவும் ஈயும் மாற்றம் திரிந்து வருவது சுட்டு திரிவு. அந்த, இந்த அப்படின்னு வரும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கான மதிப்பீடு படிக்கலாம். இப்போ வினா எழுத்துக்கள். சரிங்களா? வினாவை எழுப்பக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் 5 இருக்கு. என்னென்ன பாருங்க? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இவைகள் வினா எழுத்துக்கள். சரிங்களா? இந்த வினா எழுத்துக்கள் மொழியின் முதல்ல என்னென்ன இடம்பெறும், இறுதியில் என்ன இடம்பெறும்? மொழி முதல்லையும் சரி இறுதியிலையும் சரி ரெண்டுலையுமே என்ன எழுத்து இடம்பெறும் அதை பற்றி தான் படிக்க போகிறோம். மொழியின் முதலில் எங்கு, யாருக்கு. ஏ, யா, இது 2 எழுத்து வினா எழுத்தாக இடம்பெற்றிருக்கு பாருங்க. மொழியின் இறுதியில் பேசலாமா, அந்த மா பாருங்க, இம் கூட்டல் ஆ. ஆங்கிற எழுத்து கடைசியாக வந்திருக்கா, பேசலாமா. மொழியின் இறுதியில் தெரியுமோ, இம் கூட்டல் ஓ. ஓ எழுத்து இடம்பெற்றிருக்கு. மூன்றாவதா மொழிக்கு முதல்லையும் இடம்பெற்றிருக்கும் இறுதியிலும் இடம்பெற்றிருக்கும். ஏன், நீதானே. ஏன்கிற எழுத்துல பாருங்க முதல்ல இடம்பெற்றிருக்கு. நீதானே, இன் கூட்டல் ஏ. ஏ எழுத்து இறுதியில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? மொழிக்கு முதல்ல இடம்பெறும் எழுத்துக்கள் என்ன? ஏ, யா. மொழியின் இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் ஆ, ஓ. மொழியின் முதல் மற்றும் இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் ஏ. இந்த வினா எழுத்துக்கள்லே அகவினா புறவினான் இருக்கு. அகவினா எது, யார், ஏன். வினா எழுத்தை நீக்கினால் பொருள் இல்லை.
அது அகவினா. இப்போ ஏங்கிற எழுத்தை நீக்கிட்டோம்னா து பொருள் இருக்கா? இல்லை. யார் யா எழுத்து எடுத்துட்டோம்னா இர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு எதுக்காவது அர்த்தம் இருக்கா? இல்லை. ஏன் ஏ எழுத்தை நீக்கிட்டோம்னா இன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பொருள் இருக்கா? இல்லை. வினா எழுத்தை நீக்கினால் பொருள் இல்லை அப்படின்னா அது அகவினா. அதே புறவினா பாருங்க. அவனா, அவன் கூட்டல் ஆ. அந்த ஆ எழுத்து புறவினாக்குரிய எழுத்து என்ன? ஆ ஓ. சரிங்களா? ஆவும் ஓ. அந்த ஆவை எடுத்துட்டோம்னா அவன் அப்படிங்கிற பொருள் வரும். வருவானோ, வருவான் கூட்டல் ஓ. ஓ எழுத்து நீக்கிட்டோம்னா வருவான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா? அதுதான் புறவினா. அதாவது வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் வரும் அப்படின்னா அது புறவினா. வினா எழுத்தை நீக்கிட்டோம்னா பொருள் இல்லை அப்படின்னா அது அகவினா. சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கான மதிப்பீடு நம்ம படிக்கலாம். மதிப்பீடு. என் வீடு அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? யார் அவர் தெரியுமா? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? அடுத்ததா பாருங்க. நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் யாரு? ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கா? காவியா 4 முடியில பூ வச்சுக்கிட்டு வானம்பாடி போல சுற்றி தெரிஞ்சா. 4 நானிலம். முடியில முடியரசன். நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் முடியரசன். சுட்டி காட்ட பயன்படுவது சுட்டெழுத்து. சுட்டெழுத்து என்னென்ன? ஆ இ உ. ஊ எழுத்து தற்போது பயன்பாட்டில் இல்லை. சரிங்களா? அடுத்ததாக பாருங்க. இந்தாண்ட மேலிருந்து கீழ்க்கு கீழே ஃபஸ்ட்டு கொஷின் இருக்கு இல்லையா? காடும் காடு சார்ந்த இடமும். என்ன இடம்? முல்லை. சரிங்களா? முள்ளுக்காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வதுக்கு பாருங்க. தோட்டத்தை சுற்றி டேஸ் அமைக்க வேண்டும். என்ன அமைக்கணும்? வேலி. வலமிருந்து இடம். அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. என்னது? குதிரை. குதிரை தான் அரேபியாவிலிருந்து நம்ம இறக்குமதி செஞ்சோம். ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை பண்டமாற்று முறை. பண்டமாற்றுனா பரிமாற்றம்னு சொன்னோம் இல்லையா? அதான். பாருங்க. மீனவருக்கு மேகம் குடை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். இது ஒரு பாடல்ல இருந்து அதுக்கான பொருள் கேட்டிருப்பாங்க. இது உங்களுக்கு கேள்வியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? மீதியெல்லாம் நம்ம பாடத்தில் தேர்வு நோக்கில் இடம்பெற்றிருக்கிற செய்திகள் தான். கலைச்சொல் படிக்கலாம். பண்டம் காமடிட்டி. பயணப்படகுகள் ஃபெர்ரிஸ். பாரம்பரியம் ஹெரிட்டேஜ். நுகர்வோர் கன்சியூமர். கடற்பயணம் வாயேஜ். தொழில் முனைவோர் என்டர்பிரனர். கலப்படம் அடல்ட்ரேஷன். வணிகர் மெர்ச்சன்ட். அவ்வளோதாங்க. நம்ம படித்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு அவ்வளோதாங்க. படித்து முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.